தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி சார்பாக ஒரு அற்புதமான விஷயத்தை வாழ்க்கையில் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை அடைவதற்கான வழிகளை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரோக்ராமில் ரெகுலராக இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை ரெகுலராக பேசுவோம். கலந்து கொண்டவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வேல்யூ அவங்களுக்கு கிடைக்கும். இது ப்ரீ ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால மக்கள் இதில் என்ன இருக்கும்னு நினைத்தால் அது மிக பெரிய அளவில் லாஸாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் 17 வருஷமாக ஃபீல்டுக்குள்ளே கற்றுக்கொண்ட பல விஷயங்கள், நம்ம ஆரோக்கியமாகட்டும், பொருளாதாரம், மனம் சார்ந்த விஷயங்கள், கீலிங் எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற இடம். ஸோ இதில் நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பேசக்கூடிய என்னுடைய பெயர் கீழே ராமசாமி. ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் கன்வெர்டட் டு டாக்டர், நேச்சுரோபதி, அக்குபஞ்சரிஸ்ட்டு, என்எல்பி பிரெயின் ரீவயர் கோச்சு, இஎஃப்டி டேப்பிங் ட்ரைனர், ஃபாரஸ்ட் பாத்திங் கோச், இம்யூன் கேர் கன்சல்டன்ட், மேஜிக் மார்னிங் காலைல 5:30 to 6:30 பண்ணிகிட்டு இருக்கோம். டயபெட்டிக் கன்சல்டேஷன் அண்டு டயபெட்டிக்காக நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டகிரேட்டட் நேச்சுரல் டயபெட்டிஸ் எஜுகேட்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கூட. ஸோ இதான் என்னை பற்றி. நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் கூட கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கக்கூடியதில் என்னுடன் இணைந்து சிறப்பாக இருக்கக்கூடியவங்க கீழே சம்பத்குமார், டாக்டர் திருக்குமரன், டாக்டர் கீழே ராபர்ட் சேக்கோ, கீழே ஜோசப் கனகராஜ் அண்ட் மிஸ்டர் மாரிமுத்து. இவங்களாம் கூட இந்த கம்யூனிட்டியினுடைய சர்வீஸில் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மனதினுடைய ஆற்றலை பெருக்கி பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஒரே நாளில் எல்லாம் நம்ம நிச்சயமாக பேச முடியாது. இது பெரிய கடல் மாதிரியான சப்ஜெக்டு. பட் ஒரு கருத்து, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் ஒரு தூண்டுதலாக இருக்கும். வெற்றியை நோக்கிய அந்த பயணத்தில் இது ஒரு ஆரம்ப கட்ட கிளாஸாக இருக்கும். இதில் இந்த புக்கு நீங்கள் பல பேர் பார்த்துருக்கலாம். திங்க் அண்ட் குரோ ரிச் பை நெப்போலியன் ஹில்னு சொல்லிட்டு, மனம் தரும் பணம்னு சொல்லுவாங்க. இந்த புக்கு இப்போ 120 மில்லியன் காப்பீஸ் விற்றுருக்காமா. அந்த அளவுக்கு மக்கள் இந்த புக்கை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. 1937 எழுதப்பட்ட புக்கு. 500க்கு மேற்பட்ட வெற்றியாளர்களை சந்தித்து நெப்போலியன் ஹில் இந்த புக்கை எழுதியிருக்காரு. அதுக்காக அவர் பல வருடங்கள் செலவழிச்சிருக்காரு. வெற்றியினுடைய ரகசியம் இந்த புக்கில் இப்போ நமக்கு பார்க்க முடியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட் எவர் த மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். நம்ம மனசில் என்ன உதயமாகுதோ அதை நம்ம நம்புனா அதை நம்ம அடைய முடியும். அதில் சில செயல்பாடுகள் இருக்குது. செயல் செய்யாமல் எதுவுமே கிடைக்காது. அதனால் அதை அடைய முடியும். ஸோ எப்போ ஒரு பொருள் நமக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அப்போ நிச்சயமாக அந்த முயற்சி எடுப்போம். அந்த வகையில் இந்த வார்த்தை நமக்கு, நாம் எதை நினைக்கிறோமோ எதை நம்புகிறோமோ அதை நம்மளால் அடைய முடியுங்கிற வார்த்தையோட இந்த நெப்போலியன்களுடைய இந்த சில டிப்ஸு அதை நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழில் எழுத்துக்கள் இருக்கும். இப்போ நம்ம பணத்தை பற்றி பார்க்கும் பொழுது, பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையானது. பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருக்குறளையே சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த பொருள் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருந்தாலும் இதில் பணமும் இப்போ முக்கியமான பொருளாக இருக்கிறதுனால இந்த பணத்தை பற்றிய பதிவு பேசும் பொழுது நம்ம அந்த மணியினுடைய லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய சில தகவல்களை சொல்லிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த பணத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி வரும், மகிழ்ச்சி இருக்கும். ஸோ இந்த கோவணத்தில் காசு இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு பாடும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பாட்டு கூட, எட்டனா இருந்தால் எட்டூர் எம்பாட்டை கேட்கும் சொல்லுவாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு பவர் இருக்குது. பணம் இருக்கிறவங்க சொல்கிறத உலகம் கேட்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பல விஷயங்கள் கேட்டிருப்போம். ஸோ இதில் இந்த மணி என்று சொல்லக்கூடியதில் எம் மணி அது அப்படிங்கிறது மைண்ட் செட். பணம் வருவதற்கு மிக முக்கியமான ஆரம்ப எழுத்தே எம்மு தான். ஸோ விட்டமின் எம்னு சொல்லுவோம், மைண்ட் செட். அடுத்து இந்த பணம் வருவதற்கு நம்மக்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஏதோ ஒரு தொழிலோ நல்ல வேலையோ நமக்கு பணம் வருவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அடுத்து நெட்வொர்க். நெட்வொர்க் அப்படின்னா நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கன்சியூமர்ஸ் இருக்கணும்.
ஒரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு பேஷண்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் பீப்புள், கன்சியூமர்ஸ் நம்மக்கிட்ட அந்த சர்வீஸ் நம்மக்கிட்ட எடுத்துக்கணும், நம்மக்கிட்ட பொருள் வாங்கணும். ஏதோ ரூபத்தில் நம்ம மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது மூலமாக தான் இந்த பணம் வரும். நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் பேஸ் எப்படி இருக்கு, நம்மக்கிட்ட சர்வீஸ் வாங்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்குறோம், அதை பொறுத்து இந்த பணம் இருக்கும். எந்தூசியாசம் எப்பயுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட ஆர்வத்தோட ஒரு தொழிலை பண்ணணும், விருப்பப்பட்டு பண்ணணும். நம்ம எதை விரும்பி செய்கிறோமோ அது நமக்கு கைகூடு வரும். இப்போ நீங்கள் விரும்பி செய்யும் பொழுது பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் மனசில் புகுந்து அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். எந்தூசியாசம், உணர்வுகள், உணர்வு சார்ந்த விஷயம். அடுத்து உங்களுடைய ஸ்கில்ஸ், யுவர் ஸ்கில்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் எடுத்து எந்த அளவுக்கு திறமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். ஸோ இதுதான் இந்த ஐந்தெழுத்து பஞ்சபூதங்கள் சொல்கிற மாதிரி ஐந்தெழுத்து மந்திரம். ஸோ இந்த மந்திரத்தினுடைய இந்த அர்த்தங்கள் இதை நம்ம தெளிவாக புரிந்துகொண்டு இதை நோக்கிய ஒரு பயணம், இதை நோக்கிய ஒரு விருப்பம் நம்ம செலுத்தும் பொழுது நம்முடைய நோக்கம் பணமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த முறையை நம்ம கையாளும் பொழுது அந்த பணம் நம்மக்கிட்ட அபரிதமாக வந்து சேரும். பொருளாதாரத்தில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இயற்கை வனங்களை கொடுத்துருக்கு இல்லையா, வனம் நம்ம சுற்றி வனம் இருக்கிறது, மலைகள் இருக்கு. அந்த மாதிரி பனமழையும் வனமழையும் நமக்கு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதில் மனம்தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நம்ம எப்படி இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும். உடைந்து போகாத நேர்மறை மனநிலைன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம தளர்ந்து போகக்கூடாது, மனம் விட்டுறக்கூடாது. முயற்சி அப்படிங்கிற ஒன்று எடுப்போம், அதில் வெற்றி அப்படிங்கிறது அடுத்த செகண்டே வரும்ன்றது சொல்ல முடியாது. கொஞ்சம் தள்ளி போனால் அதற்காக நம்ம அதை மனம் தளர்ந்து அதை விட்டுறக்கூடாது. அதை பற்றிய இது நமக்கு வராது போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கே வரக்கூடாது. எப்பயுமே ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன தடங்கள் வரும். அது இந்த தங்க வேட்டை அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல தங்கம் இருக்கு கண்டுபிடிச்சி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் தங்கம் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிப்பாட்டிடுறாரு. அப்போ உடனே அவர்கிட்ட மெஷினரிஸ் எல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாரு. அவங்க கொஞ்சம் இன்னும் ரிசர்ச் பண்ணி அதற்கு இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இந்த தங்கம் கிடைச்சது அப்படின்ற நம்ம இது பார்த்துருக்கோம். அதனால முயற்சி அப்படிங்கிறது ஒரு நேர்மறையோடு செய்யும் பொழுது வெற்றிகள் நிச்சயமாக வரும். இது ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கிடையாது. நம்ம உண்மையை மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு, நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஒருத்தர் நம்ம மறந்து போயிருப்போம் ஒரு விஷயத்தை, நம்ம மனத்தினுடைய ஆற்றலை நம்ம வந்து நடுவில் கேப் விட்டுருப்போம். ஏதோ ஒரு துறையில் ரெண்டு மூணு சின்ன சறுக்குகள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது என்னால் ஆகாது, இது எனக்கு ஆகாது, மற்றவங்களுக்கு ஓகே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உள்ள வந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது இருக்கு, அவங்களும் முயற்சி பண்ணி தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. தோல்விகளை பார்க்காத வெற்றியாளர் யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. தோல்விகள்ங்கிறது வெற்றியினுடைய படிகள். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு மறுபடியும் அந்த விட்ட இடத்துலேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றிகள் அடைய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை ஒரு மோட்டிவேஷன் கிளாஸாக நினைக்காதீங்க. உண்மையை நாம் உறக்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அதனால் நம்ம மனம்தான் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் போர்ஸ். அதுதான் அந்த வழியை கொடுக்கும். நீங்கள் ஒரு புதையலை தேடி போகிறதுக்கு இந்த மனம் அப்படிங்கிறது வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் எப்போதுமே உங்கள் மனது என்ன நினைக்கிறதோ அதை அதனுடைய அளவீடுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சத்தினுடைய விதி. அப்போ இதை கேட்பதற்கு நம்பிக்கை வேணும். ஸோ இப்போ மனம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் எப்பயுமே இருந்தால், இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த மனம் அலைவாயக்கூடியது, ஒரு நிலையில் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஆமா சொல்லும், நாளைக்கு இல்லைன்னு சொல்லும். இந்த மனசை நம்ம எப்பயுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இது ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி. இதை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் வருமானமும் சரி சந்தோஷமும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி இல்லை என்றால் நம்ம இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டில் ஒரு வேலைக்காரராக, மற்றவர்களை உயர்த்தக்கூடியதாக, மற்றவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் வாழ்நாள் பூரா. அப்போ நம்ம கனவுகளை நாம் நிறைவேற்றணும், நம்ம கனவுகளை அடையணும் அப்படின்னா நம்ம நம்முடைய மனசை நம்ம கட்டுப்பாடில்
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடையக்கூடிய நிலையில அதை வச்சுக்கணும். அடுத்ததாக இதுல நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மனங்களை பற்றி அது எப்படி இருக்கணுங்கிற சில தகவல்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ மக்கள் வந்து ரெண்டு விதமா இருக்காங்க. இது ஆண் பெண் பண்ற மாதிரி. இதுல மனசை பொறுத்த வரைக்கும் பாலினத்துல பார்த்தீங்கன்னா ஆண் பெண். மனநிலையில பார்க்கும்போது அவங்க ரெண்டு டைப்பா இருக்காங்க. ஒரு டைப் வந்து எப்பயுமே எதையாவது ஒரு சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க. ஆம், மனசுல உற்சாகம் இருக்காது, எந்தூசியாசம் இருக்காது. எதையோ ஒன்று குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவருடைய தோல்விக்கும் அவங்க சம்பாதிக்காததற்கும் வேற யாரோ ஒரு காரணம் சொல்லி கையை காட்டிகிட்டே இருப்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சவால்கள் இருந்தாலும் அதிலிருந்து எழுந்து வென்று சாதனை படைச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு 5% ஆஃப் த பீப்புள் உலகத்தில் பணக்காரர்களாக இருக்காங்க. அப்படின்னா அவங்க இந்த இரண்டாவது ரகத்தை சேர்ந்தவர்கள். எதையோ ஒன்று தேடிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக எதையாவது செய்ய விரும்புவாங்க. தோல்வி இருந்தாலும் அதிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொண்டு அடுத்து நகருவாங்க. அப்போ அவங்களுடைய மனத்துக்கும் இவங்க சோர்வாக குறை சொல்கிற மனசுக்கும் உள்ள விஷயம் என்ன, இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அதை நோக்கிய நகர்வு நமக்கு எப்படி இருக்கு. ஒன்று நல்ல பா நமக்கு சாதகமாக இருக்கு அப்போ நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் பாதகமாக இருக்கும்போது நான் எப்படி நினைக்கிறேன். இந்த விஷயத்துல எப்பயுமே நமக்கு தோல்விகள் வந்து பாடங்களை கொடுக்கும். அந்த பாடங்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்து நம்ம வெற்றியாளராக உருவாக்க முடியும். ஸ்கூல்ல எந்த பாடமும் நமக்கு இந்த வெற்றி பாடங்கள் கிடையாது. அது ஒரு தியரி. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டுக்குள்ளே நம்ம பார்க்குறோம். அங்கே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அது எப்படி வேணா இருக்கட்டும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த இன்னொரு கூட சொல்லுவாங்க, நீங்கள் மலை ஏறணும் அப்படின்னா நேரடியாக உச்சிக்கு போக முடியாது. ஒவ்வொரு படி, ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் உங்களை மலையை நோக்கி நகரும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்குது. நீங்கள் நைட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துக்கு போகணும். 10வது கிலோமீட்டருக்கு இந்த டார்ச் லைட் போகாது. உங்களுடைய அடுத்த அடிக்கு பயன்படும். அதனால அந்த போயிட்டே இருக்கும்போது பாதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சவால்கள் வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய மனோநிலைக்கு வரணும். அதுதான் மனோநிலை. அப்போ மனோநிலையை நம்ம என்ன சொல்லலாம், ஆட்டிடியூட். இப்போ ரொம்ப பலரும் சொல்லுவாங்க, யுவர் ஆட்டிடியூடு டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மனோநிலை தான் உங்களுடைய உயர்வை காட்டுது. ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தாமரை, அந்த நீரினுடைய அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உயரம் இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனால் எல்லா நேரங்களையும் அதிர்ஷ்டத்தை நம்ம நம்ப முடியாது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போயிடும். பட் நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது, நம்முடைய உள் ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே அந்த மொமெண்டம் பொட்டன்சியலை வச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கிடைச்சி நம்ம வந்து ஃபார்வேர்டு போயிட்டே இருப்போம். கியர் வந்து வண்டியில் எப்படி மாற்றி போட்டு போயிட்டே இருக்கோம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம். அப்போ நம்ம மனோநிலையை நம்ம ஜெயிச்சா உலகமே நமக்கு இன்னும் நமக்காக உழைக்கும். எல்லா பஞ்சபூதங்களும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நமக்காகவே உழைப்பார்கள். ஸோ மனோநிலையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்ன அப்படின்னா அது காந்தம் சொல்கிறோம், கவரக்கூடியது. உங்கள் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருந்தால் எப்படி ஒரு மேக்னெட்டு இரும்பை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அதனால உங்கள் மனசை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, உங்க கட்டுப்பாட்டில் இருக்கா? நீங்க நினைக்கிறது நீங்க நினைக்கிறது அங்கே நடக்குதா? இல்லை நீங்க எல்லார்கிட்டையும் ஐடியா கேட்டு, நல்ல ஐடியா கேட்டால் தப்பு இல்லை, நல்ல ஒரு மென்டார் இருந்து கேட்டு அது தேவைதான். ஒரு கோச்சோ ஒரு மென்டார் தேவை. ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் வெற்றியாளர்களா, இல்லை அவர்கள் அந்த நம்பர் ஒன்று ரகமா? அந்த நம்பர் ஒன்று ரகம் எழுதி சொன்னாலும் நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடையவில்லை. அப்போ அவங்க சொல்ற மந்திரம் உங்களுக்கு பலிக்காது. அதாவது கோச் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா அதை சூட்சுமங்களை புரிந்தவர். அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். நம்முடைய மென்டார் வெற்றி அடைஞ்ச பல பேர்கிட்ட கேட்கலாம். இப்போ இவர் நெப்போலியன் ஹில் கூட அந்த வெற்றியாளர்கள், ஆண்ட்ரூ கார்னகி, அப்புறம் நம்ம ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த வெற்றியாளர்கள், ஃபோர்டு, அவங்க இந்த மாதிரி வெற்றியாளர்களை போய் பேட்டி கண்டு அவங்களுடைய வெற்றி ரகசியத்தை கேட்டு தான் அந்த புக் எழுதினார். அதனால் நீங்கள் வெற்றி அடையணும்னா வெற்றியாளர்கள் சொல்கிறத கேட்கணும், வெற்றியாளரோட இருக்கணும். அப்படிங்கிறதும் வெற்றி மனநிலையில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு பயமோ சந்தேகமோ துயரமோ ஏதாவது இருந்தால் அது உங்களை குழி தோண்டி பொழைச்சிரும். அது வந்து குழி தோண்டக்கூடிய கருவிகள் எப்பயுமே
அந்த பயம், சந்தேகம், துக்கம், இந்த கவலைகள் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஒரு நோக்கத்துக்காக போய்கிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை ஒரு நன்றி உணர்வு இருக்கா? அந்த நோக்கம் சரியானதா? இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அந்த செய்யக்கூடிய ஒரு தொழில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு எழுதுகோல்ல இருந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க நன்றி உணர்வு சொல்லணும். அந்த நோக்கம், அந்த செயல் நிறைவேறுவதற்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதுக்கு அவங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த நோக்கத்தை நன்றியுணர்வோட நம்ம பார்க்கும் பொழுது அது இன்னும் அது நமக்கு ரொம்ப அது நம்மளை நோக்கி வரும். நீங்க ஒரு ஸ்டெப் நகர்ந்தீங்கன்னா அது 2 ஸ்டெப் உங்களை நோக்கி நகரும். அதனால தான் நம்பிக்கைங்கிற ஒரு கயித்தால நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய நோக்கத்தை நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை கட்டி இழுக்கணும். அப்போ இந்த நம்பிக்கைங்கிற கயிறு பலமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அங்க பிரேயர் இருக்கணும். நீங்க அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அதனால மனம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. மேடு பள்ளங்கள் எப்படி இந்த இதுல இசிஜி பார்க்கும்போது அப்படி ரேஸ் இப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதையெல்லாம் கடந்து ஒரு மனோநிலையில பாசிட்டிவான ஆட்டிடியூடை கொண்டு வரக்கூடிய பயிற்சிகளை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம கலந்துக்கணும். இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கே இதை பேசும்போது ஒரு உற்சாகம் வருதுன்னா, பணம் இஸ் மணி இஸ் எனர்ஜி. பணத்தை பத்தி பேசும்போது எனர்ஜி கட்டாயமா வரும். அதனால நீங்க உங்க மனசை நீங்க ஆளலைன்னா உலகம் உங்களை ஆளும். அப்படின்னா மற்றவர்கள் உங்களை ஆளுவார்கள், உங்களை பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு உலகத்துல தவறான முறையில எத்தனையோ பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்டியூஷன் கொடுத்து ஆசையை காட்டி அவங்களுடைய பணத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் எதையாவது அதில் பணம் வருது, இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் லாக் பண்ண போகிறோம், நீங்கள் உடனே மெசேஜ் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்கன்னுலாம் கேட்பாங்க. இந்த மக்கள்லாம் யார் அப்படின்னா தவறான அணுகுமுறை, எண்ணங்கள் குப்பை. இந்த மக்கள் ஒரு சோசியல் மீடியாவை மக்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்துகிற பாவிகள்னு சொல்லுவேன் நான். இப்போ எனக்கு கூட 4 நாளைக்கு முன்னாடி வந்தது, உங்கள் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆதார் கார்டு இணைக்கல, நீங்கள் உடனே அப்படின்னு கீழே ஒன்று இருந்தது. நம்ம இது வரைக்கும் பல பேர் பார்த்ததுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அதை எதையுமே நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நமக்கு அந்த மாதிரி ஒரு உந்துதல் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவசரப்பட்டு எதுலேயோ ஒரு இதில் டச் பண்ணி நம்மளும் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி அதை மீட்டு எடுத்திருக்கோம். உழைத்த பணம் உடனே வந்திருக்கு. அதனால அவசரம் இல்லை. நீங்க ஒரு வாட்ஸ்அப்புக்கு பார்க்குறீங்களா, எஸ் ஆர் நோவா எதா இருந்தாலும் அவசரப்படாம பார்க்கணும். இன்னைக்கு கூட நம்ம பல பேருக்கு இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை பற்றி அனுப்புனாலும் கூட பயப்படுறாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க நம்ம கிட்ட பணம் வாங்கிடுவாங்களோ, நமக்கு பேசி ஃப்ரீயா வர சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பணம் அப்படிங்கிற இடத்துல எங்கேயோ ஒரு பக்கம் ஆசையை காட்டி நம்மளை பணத்தை பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இன்னைக்கு முதல்ல போயிட்டு இருக்கோம், வண்டியில போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் லிஃப்ட் கேட்டா கொடுக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி மக்கள் ஒரு பக்கம் தவறான நடவடிக்கை செய்யறதுனால நல்ல மனிதர்களை கூட நம்ம அந்த சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய அளவுல இருக்குது. அதனால மனத்தை நாம் கட்டுப்படுத்தி இந்த மனதை பலப்படுத்தி நம்ம செயல்கள் செய்யும்போது இந்த உலகமே நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம அடுத்த சரியா வழி நடத்தலைன்னா வேற யாரும் நம்மளை வழி நடத்தக்கூடியதாயிரும். இந்த மீட் பண்ணிடுறேன். சார் அந்த மாரியப்பன் ஐயா வீடியோவும் கூட க்ளோஸ் பண்ணிருங்க சார். ஓகே, பண்ணிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பேசும் பொழுது சில டிப்ஸ் கிடைக்கும். நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலை என்றால் வேற யாரோ அதை பயன்படுத்திடுவாங்க. அதன் மூலமாக நமக்கு கெடுதல் தான் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணுங்கிறத இந்த ப்ரோக்ராம். அதனால நம்முடைய ஒரு நோக்கம் சிறப்பாக இருக்கும்போது அது ஒரு சக்தியை கொடுக்கும். நோக்கம்தான் சக்தி. அந்த சக்தி யாருக்கிட்ட இல்லையதோ அவங்க ஒரு பயணத்தில் எங்கே போகிறோன்னு தெரியாமல் பயணம் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க.
அந்த ஒரு இடத்துக்கு அவங்களால போய் சேர முடியாது. எப்படி ஒரு கப்பல் வந்து அந்த மாலுமிக்கு நம்ம எங்கே போகணும்னு தெரியாதையோ, அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லலைன்னா அது ஒரு தவறான இடத்துல தான் கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த நோக்கம் அப்படிங்கிறது நம்ம மனதை வழிகாட்டியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு திசை கருவி. அதனால தெளிவான நோக்கம், எனக்கு என்ன வேணும், நான் எங்கே போயிட்டு இருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், நான் எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து செஞ்சால் எனக்கு வருமானம் வரும், எது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரியான ஒரு தெளிவான மனோநிலையோட ஒரு தெளிவான நோக்கத்தை கையில் வச்சுட்டு அதை நோக்கிய பயணத்தில் நம்ம பயணம் பண்ணணும். ஒரு பயம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எல்லாத்தையும் விட நான் தான் பெரிய ஆளு, பயமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் வந்து எதையும் சாதிக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற அந்த தெளிவான ஒரு விஷயம் இருந்தால், நோக்க தெளிவாக இருந்தால் நமக்கு என்னன்னா இந்த பிரபஞ்சமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை. இந்த திங்க் திங்க் அண்ட் குரோ ரிச் அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க. 120 மில்லியன் புக்கு வித்திருக்கு இன்னைக்கும். அந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பில்லியன் கணக்கில் புக்கு வித்துட்டு இருக்கு. அந்த புக்கில் தான் நம்ம நோக்கம் வந்து ரொம்ப தீயாக இருந்தால் மனம் தானாவே வெற்றிகளை ஈர்க்கும்னு சொல்றாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா, தக தக தகன்னு எரியுது பாருங்க நெருப்பு, பக்கத்துக்கு போகவே முடியாது, அண்ணலுக்கு தெரிக்கும். அந்த மாதிரி இப்போ மெழுகுவர்த்தியில ஒரு இது வைக்கிறதுக்கும் இப்போ விறகு கட்டையில போட்டு பயங்கரமா எரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய கனவு நம்மளை வந்து தூங்க விடாம செய்யணும். அப்போ அந்த மாதிரியான கனவுகளை நம்ம வைத்துக்கொண்டு தீயா இருந்தீங்கன்னா நீங்க வெற்றியை ஈஸியா அடையலான்றது. இப்போ இதுல நமக்கு மனம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். மனதில் எந்த விதமான கவலைகளோ தவறா எண்ணங்களோ, அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையா வாங்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் இருக்கக்கூடாது. நான் வாழ்வதற்காக மற்றவங்களை அந்த வீழ வைக்கக்கூடிய எண்ணம் எப்பயுமே வரக்கூடாது. அது வந்து அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு ஏதாவது பலன் கொடுக்கலாம், ஃபியூச்சரில் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுலேருந்து நீங்கள் மீள முடியாது, தவறுகளை திருத்த முடியாது. அதுக்கான எரேசர் யாருமே கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா அந்த குற்ற உணர்வோட வாழ வேண்டியது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அதை நம்ம எடுத்துடணும். மனம் சுத்தியோட நம்ம வேலை செய்யணும். இப்போ எதிர்மறை எண்ணங்கள் உள்ள வருதுன்னா அதை நம்ம வந்து விருந்தினர் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அவரை உபசரிக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நமக்கு எதிராளி, அதை நம்ம துரத்திடணும். அவங்க அது வந்து நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு விடவே கூடாது. அவத்தை அடையாளம் பார்த்து கண்டுட்டோமா, எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வெளியிலேருந்து உள்ள வரக்கூடிய கிருமிகளை அழித்து வெளியேற்றுகிறதோ, உள்ளேயே வரக்கூடிய கேன்சர் செல்லை எப்படி அழித்து வெளியேற்றுகிறதோ, அந்த மாதிரி நம்ம கூட சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுத்தமில்லாத நபர்கள் இருப்பாங்க, மன சுத்தமில்லாத இருப்பாங்க, நம்மகிட்ட இருந்து ஏதாவது பறிக்க அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் ஆகட்டும், வெளியில நம்ம நடமாடும் போது பார்க்கக்கூடிய தவறான பீப்புள் ஆகட்டும், அவங்களையெல்லாம் எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ, அதுபோல் நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும்னா இந்த பீப்புளை வெளியிலேருந்து வெளியே துரத்திடணும். மைண்டை மைண்டுக்குள்ள குப்பை இருந்தால் அதையும் வெளியேற்றிடணும் அப்படிங்கிறார் யாரு, நம்ம நெப்போலியன் ஹில். ஸோ அடுத்து இந்த நன்றி உறவு, நம்பிக்கை, தைரியம், இதை வந்து நம்ம மனசில் நிரப்பணும். இது நிரம்பும் பொழுது எப்போ உங்க வண்டியில் பெட்ரோல் போடுறீங்க, இல்லை ஒரு பலூனில் காற்று அடிக்கிறீங்க, காற்று அடைக்கப்பட்ட பலூன் பறக்கிற மாதிரி உங்களுக்குள்ள நன்றி உணர்வு, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் இருந்தால் அது உங்களை இயக்கும். நம்ம வந்து யாருமே பலவீனமான ஆள் கிடையாது. நம்ம வந்து பிறக்கும்போதே வெற்றியாளர்கள். பல லட்சக்கணக்கான அந்த ஸ்பேம்னு சொல்லுவோம் விந்தணுக்கள்ல நீந்தி போய் தாயோட கருவையில் உட்கார்ந்த ஒரு ஆள், மிகப்பெரிய அந்த ஒலிம்பிக்கில் நீங்கள் ஜெயிச்சவர். நீங்கள் ஒலிம்பிக் இப்போ போகாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெயிச்சு தான் ஒலிம்பிக்கில் அட்டன் பண்ணி தான் வந்திருக்கீங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு பலசாலி. இந்த மலைகளை எல்லாம் உருவாக்கிச்சு, மரங்களை உருவாக்கி அதே இயற்கை பஞ்சபூதம் தான் உங்களை உருவாக்கி இருக்கு. அதனால உங்களால் எது வேணால் செய்ய முடியும். இப்போ ஒரு மரங்கள் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் வாழுது, 1000 வருஷம் வாழ்கிற மரங்கள்லாம் பார்த்தோம். முன்னால கூட 2 மரம் அந்த அதில் போட்டிருந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மரம், 5 அறிவு உள்ள மரம், 5 அறிவா 4 அறிவா, அந்த மரமே வந்து 1000 வருஷம் வாழ முடியும் என்றால் நம்ம இந்த மனதை சரியாக பயன்படுத்த தெரியாம கண்டதை சாப்பிட்டு நாக்கை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனம் மன வலிமை இல்லாத ஒரு இடத்துல ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கொண்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் செலவழித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆற்றலோட இருக்கிற ஆளுங்க. நம்ம மனசை வந்து நம்ம சுத்தப்படுத்தினால் பலப்படுத்தினால் நமக்கு பணம், அமைதி, வாய்ப்புகள் எல்லாமே நம்மளை நோக்கி வரும். நீங்க தேடி போக தேவையில்லை. அவங்க நீங்க ஒரு தேடுதல் இருந்தாலும் அந்த தேடுதலுக்கான மிகப்பெரிய பலன்கள், நீங்க நினைச்சது சிறுசா நினைச்சிருக்கலாம்,
ஆனால் உங்களுடைய மனம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து எப்பயுமே ஒரு போர்டு வெள்ளையாக இருக்குது, அதில் நீங்கள் எழுத முடியும். அந்த மாதிரி தான் உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் எத்தனையோ விஷயங்கள் உங்களை நோக்கி நகரும். வெற்றிடத்துக்கு காற்று வரும், பள்ளத்தை நோக்கி நீர் நகரும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒழுக்கம், நம்ம பல விஷயங்களை பரீட்சை பண்ணி பார்த்துருப்போம். அதில் அந்த ஒழுக்க நெறிகளை நம்ம கையாளணும். ஒழுக்கம்தான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலையும் நம்மளை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயணத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல வாகனம். அந்த வாகனத்தில் ஏறி நம்ம பயணம் செய்கிறோம். ஒழுக்கம், ஒழுக்கம் எப்படி என்றால் சுத்தமாக இருப்பது, நன்றாக இருப்பதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நல்ல காரை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பயணம் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு அருமையான கார், எல்லா வீலில் காற்று இருக்கு, என்ஜின் சுத்தமான என்ஜின், பெட்ரோல் நிரப்பப்பட்டிருக்கிறது, எல்லாமே பிரேக் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு வாகனம். இந்த வாகனம் வந்து உங்களை வெற்றிக்கு வேகமாக அழைத்து செல்லும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு எளிமையான ஒரு விஷயம், நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் அந்த ஒழுக்கம் இருக்கா? ஒருத்தரை பார்க்க போகும்போது நம்ம செருப்பை வெளியே விடுவோம், அந்த செருப்பை வெளியே விடும்போது கூட நம்ம கரெக்டாக விடுறோமா? அந்த ஒவ்வொரு செயல்லையும் அந்த அணுகுமுறை, பேச்சில் ஒரு இனிமை, இனிய இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குரல் வழியில பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து முன்னேற்றம். அந்த ஒழுக்கம் நெறி. இப்போ நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு கியூல நின்றுட்டு இருப்பாங்க, இவர் வந்து குறுக்க போவார், குறுக்க போய் எடுப்பார். அது ரயில்வே ஸ்டேஷன்லையோ மற்ற எல்லா இடத்துலையும் இங்கே பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த ஒழுக்க நெறி சொல்லிக் கொடுக்கப்படலை. இந்த குழந்தைகள்லாம் சில்ட்ரன்ஸ் சி சில்ட்ரன்ஸ் டூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை குழந்தைய பார்க்கும், அதையே செய்யும். ஈவன் எல்லா ஜீவராசிகளோட நீங்கள் செய்கிறதை செய்யும். ஒரு குழந்தை நீங்கள் நடக்கிறத பார்த்து அதே மாதிரி நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் அதை விட பவர்ஃபுல்லானது. நீங்கள் என்ன பழக்கங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த பழக்கங்கள் வழக்கங்க மாறி அது மனதில் பதிவு ஏற்பட்டு அந்த பதிவுகள் தான் உங்களை வெற்றியாளராகவோ தீயவராகவோ மாற்றக்கூடியதாக இருக்கனால மனத்தை நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மனத்தை சீர் செய்யும்போது பணத்தின் வழியை அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ அதனால் இதில் ஒரு மனம்தான் பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, மனம் தரும் பணம், திங்க் அண்ட் குரோ ரிச், இந்த மாதிரி பல புக்குகள் இன்னைக்கு இருக்கு. நேர்மறை எண்ணம் வந்து மனம் வந்து பணத்தை ஈர்க்கும், எதிர்மறை எண்ணம் மனம் வந்து பணத்தை வெளியே தள்ளும். அதனால் நீங்கள் நேர்மறையாக இருந்தால் நீங்கள் ஒரு மேக்னெட்டாக, மணி மேக்னெட்டாக மாறுவீங்க. இதில் நீங்கள் ஒரு இது பண்ணணும், நான் ஒரு பலசாலி, என்னை யாரும் உடைச்சி எடுத்துட முடியாது. ஒரு மலையை உடைக்கிறதுன்னு சாதாரண வேலையா? உடைக்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு பவரோட, நான் வந்து ஒரு மிகப்பெரிய பலவான், நான் நினைக்கிறத என்னால் அடைய முடியும், என் மனம் வந்து எதை விரும்புகிறதோ அது எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற அந்த வலிமையான எண்ணத்தோட நீங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணும்போது ஆரோக்கியம், பணம் எல்லாமே ஒரே சீர்கோட்டில் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பணம் கொட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, மழை எப்படிங்க பெய்யுது? அப்படியே மழை பெய்யுது, அப்படியே தண்ணி போய் ஆறா போய் கடல்ல கலக்குது. அந்த மாதிரி பல வழியில் உங்களுக்கு பணம் வரும், பல இடங்கள்ல இருந்து. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாமலே நீங்க உங்க மனதை நல்லொழுக்கப்படுத்தி அந்த நோக்கத்தை சீர் செய்து, நம்ம அந்த இதை சொல்லுவோம், ஜப்பானிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலையை சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த ஆரோக்கியத்தில் ஆகட்டும், மனசுல, உழைப்புல எல்லாத்தையுமே அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு புக்கு கூட இருக்கு. அந்த புக்கு உடனே பேர் வர மாட்டேங்குது, யாரா பேர் இருந்தால் ஞாபகப்படுத்த சொல்லுங்க பார்க்கலாம். ஜப்பானியர்களுடைய அந்த புக்கு, இந்த புக்கு. ஓகே. ஸோ ஜப்பானிகள் அதிகமாக வாழ்வதற்கு காரணம் அவங்க வந்து ஒரு கூட்டாக வாழ்கிறாங்க, நட்போட வாழ்கிறாங்க, உணவில் நல்ல நெறி இருக்கிறது, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியும், ரெண்டு குண்டு போட்டு குரோஷிமா நாகசாமி அழிக்கப்பட்ட இடம், அவங்க அந்த அளவுக்கு வேகமாக உழைச்சி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து மனதை பக்குவப்படுத்தக்கூடிய பல முறைகளை கையாளுறாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் வனக்குளியல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை அவங்க கையாளுறாங்க. அதனால இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்புங்க, உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட மனதை நம்புங்க, பலப்படுத்துங்க, நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க. இப்போ நம்ம இதுல இன்னும் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்லக்கூடியது, ஒரு கைடன்ஸ் கிளாஸ் தான். இந்த கைடன்ஸ் கிளாஸ்ல
நம்ம மனசை பற்றிய சில தகவல்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. இந்த மைண்டை பற்றி இன்னும் நம்ம பிரெயின் ரீவைரிங் ஏற்கனவே ஒரு நாள் கிளாஸ் எடுத்தேன். பிரெயின் ரீவைரிங் முறையில் உங்கள் மைண்டை சுத்தப்படுத்தி அதை ஆற்றல் உள்ள மனித மைண்டாக மாற்றக்கூடியதாக இருக்கும். எப்படி என்ன நம்ம ஒரு உணவுகளை இந்த ரா மெட்டீரியல்லாம் சேர்த்து அதை அழகான ஒரு உணவு மாற்றணும். அந்த மாதிரி உங்கள் மனசை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்க பிராணா மூச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம அற்புதமான பயிற்சிகள் மூலமாக உங்களை ஒரு பெரிய மனத்தை பலப்படுத்தி மிகப்பெரிய பணக்காரராக, ஆரோக்கியமான நபராக மாற்றக்கூடிய பயிற்சியெல்லாம் அடுத்தடுத்து கொடுக்க போறோம். அதனால இதுல ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங்ஸ் பயிற்சி உங்களுக்கு அடுத்து கொடுப்போம். இது உங்களுக்கு மனதினுடைய ஆற்றலை புரிய வைக்கிறதுக்காக. மணி என்றால் முன்னாடி முதல் எழுத்து எம் ஃபார் மைண்டு. அப்போ மைண்டு தான் எல்லாருமே. மனம், மனம் அதை பற்றிய வலிமை. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நீங்க என்ன நினைத்தாலும் சாதிக்க முடியும். இப்படி அந்த எண்ணங்களுக்கு தான் எல்லாமே சொன்னாங்க. அப்போ உடல் வலிமையை விட மன வலிமை ரொம்ப முக்கியமானதுங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் மூலமாக சொன்னேன். அப்போ உங்களுடைய மைண்டு அதை எப்படி பலப்படுத்துறது, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மூலமாக அதை ஆக்டிவேட் பண்ணுறது. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அதை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக ஒரு நோக்கத்தை கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் என்ன விரும்பினாலும் அதை கொண்டு உங்க முன்னாடி நிப்பாட்டும். இது ஒரு அந்த பூதம் மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி ஹோப்பனப்போனோம் ஒரு மன்னிப்பு ப்ரேயர்னு சொல்லக்கூடியது. நல்லிணக்க ப்ரேயர்னு சொல்லுவோம். அடுத்தவங்க கூட ஒரு நன்னிலக்கமாக மக்களோட பழகுற முறைகளாகட்டும், நமக்கு ஏற்படக்கூடிய சில தடங்குகளை, சில தடங்களை, சிக்கல்களை தீர்ப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை ஹோப்பனப்போனோன்னு சொல்லக்கூடியது. இது கவாலியனுடைய ஒரு கலை. இது இன்னைக்கு நம்ம ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு சொல்லக்கூடியது. மனதில் கவலைகள், பயம் இந்த இதில் வெளியே எடுக்கக்கூடிய ஒரு கலை. அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அடுத்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். மனசை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் அமைதியாக உட்காரும்போது தான் தெரியும். ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக உட்கார்றது சாதாரண வேலை அல்ல. அதை கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது மனம் அலைப்பாயும். அப்போ இதை கொஞ்சம் குரூப் ப்ரேயர் மாதிரி நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்குவீங்க. ஒரு இடத்துல உங்களால் 10 நிமிஷம் உட்கார முடியாது. ஆனால் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நீங்கள் வரும் பொழுது அந்த கட்டுப்பாடு வரும், அந்த பொறுமை நிதானம் வரும். எப்போ உங்களால் மனதை ஆள முடியுமோ அப்போ உலகை நீங்கள் ஆளுவீங்கன்னு ஏற்கனவே பேசணும். அதே மாதிரி கிராட்டிடியூட் பயிற்சி மற்றவங்களுக்கு டெய்லி. இன்னைக்கு காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நாம் லேப்டாப்பில் எத்தனையோ விஷயங்கள் பண்ணேன், பல படங்கள் எடுத்தோம் போட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். இப்போ ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நன்றி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிரபஞ்சம் இவர் நல்லவருப்பா, இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த கொடுக்கறதுல நன்றி உணர்வு கொடுக்கறத வள்ளலாக இருக்கணும். அப்போ பிரபஞ்சம் அதுக்கு பல மடங்கு உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சின்னஞ்சிறு பழக்கங்கள் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் சின்ன சின்ன பழக்கங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பழக்கங்களை நம்ம கையாளணும். அந்த மாதிரி கையாளும் போது நிச்சயமாக வெற்றி வரும். இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் இருக்கிறதே இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் ரிசல்ட் வரும். தெளிவான ஒரு குட்டையில், தெளிவான நீரோடையில் கீழே ஒரு கல் இருந்தாலும் சரி எல்லாமே தெரியும். கலங்கிய குட்டையில் கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ உங்கள் மனம் கலங்கி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு செயல்பாடில் ஃபோக்கஸாக இல்லை, தெளிவாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது, உங்கள் திறமைகள் தெரியாது. அப்போ அதை வழிநடத்துறதுக்கு நம்ம இந்த மெடிடேஷன், சக்கரா ஆக்டிவேஷன், பிராணாயாமா, ஏன்னா மூச்சு அடக்கும் போது மனம் அடங்கும். யோக நித்ரா, நல்ல தூக்கம் வர்றதுக்கு இதெல்லாம் பயிற்சியெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். அடுத்து பிரெயின் ரீவயரிங்கில் பல பேருக்கு தெரியாத ரகசியம் இன்னர் சைல்டு ராமான்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள சின்ன வயசில் ஏற்பட்ட பல அனுபவங்கள் அது நமக்கு இப்போ நம்மளை வெற்றியை தடுத்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த புக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பவர் என்ன அதை பற்றி விளக்கக்கூடிய புக்கு. அதனால தான் மனசை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நம்முடைய மைண்டு 3 பிரிவு. கான்சியஸ் மைண்ட், இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம், நடுவில் யார் கூட பேசுகிறாங்க, என்ன சத்தம் வருது, ராமசாமி என்ன பேசுகிறாரு, என்ன சிலைடு காட்டுறாரு, கான்சியஸ் மைண்ட். இதில் உங்களுக்கு நடுவில் வேறு எண்ணங்கள் வரும் பொழுது நான் காட்டுறது உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இழந்துடுறீங்க. ஃபோக்கஸ் இல்லாத போது நீங்கள் பார்க்கக்கூடியது மனசில் தங்காது. அப்போ அந்த ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பல குப்பைகளை எல்லாம் வெளியே எடுத்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அந்த ஈடுபாடு காட்டணும்.
அப்போ கடந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்ட பதிவுகள், அதில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நம்ம இன்னர் சைல்டு ட்ராமா அதை நீக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்கும். ஸோ இது இந்த அப்பர்மேஷன் சொல்லுவோம். நான் நன்றாக இருக்கிறேன், நான் ஒரு கோடீஸ்வரன், எனக்கு பணம் தினமும் வந்து கொண்டிருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தெரிந்து கொண்டது பத்தாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம வெற்றியை நோக்கி நகர முடியும். இதில் அதே மாதிரி இந்த இஎஃப்டி டேப்பிங்கில் நம்ம மெரிடியன் பாயிண்ட்டை தொட்டு கூட நாங்கள் இஎஃப்டி பண்ணக்கூடிய பழக்கங்கள்லாம் உண்டு. பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் எப்போ அப்படின்னா உங்கள் மனதை ஓப்பன் பண்ணணும். அப்போ பட்டிக்குள்ளே பணம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் தானே எடுக்க முடியும். அது மாதிரி தான். ஸோ இந்த பணத்தை எடுக்கக்கூடிய பல பயிற்சிகள் உங்களுக்கு நம்ம நம்ம அடுத்தடுத்து கொடுப்போம். இப்போ இந்த இதில் கோப்பன பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, கவாலியன் ப்ராக்டிஸ், பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். இதை செய்ய செய்ய உங்களுக்கு உறவு முறைகளில் பலம் ஏற்படும், ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும், உங்களுக்கு பண வரவு வரும். இப்போ பணத்துக்கான ஒரு கோப்பனை போனோம், அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் எப்படின்னா, மை டியர் மணி, எனக்கு பணம் வரணும். பணத்தை பற்றி தவறான கருத்துக்கள் இருக்கலாம். பணம் தவறு, இது கோடீஸ்வரன் அவங்கள தப்பான ஆளுக, தவறான முறையில் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, பணம் இருந்தால் நம்மளை தவறான செயல்களை செய்ய வைக்கும், இப்படின்ட்டு எதையோ நெகட்டிவாக வச்சுருப்போம். இந்த எண்ணங்களை நம்ம வச்சிருந்தா பணம் வருவது தடை ஏற்படும். அந்த தடங்களை உடைக்கணும், மறுபடியும் இந்த பாதையை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, இப்போ நான் மணிக்காக அதை சொல்லி கொடுக்குறேன். பணத்தை நீங்கள் இருக்கக்கூடிய ஹவாலியன் ஓப்பன பண மந்திரம், மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் பர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை கொஞ்சம் உணர்வோடு சொல்லணும். பணத்தை பற்றிய உங்களுக்கு தாழ்வான மனநிலை இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்க கடினம்னு நினைச்சாலும் சரி, அதுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இந்த மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் உன்னை கடினமான ஆளாக நினைச்சிட்டேன், ஆனால் உன்னை நான் விரும்புகிறேன். ம் அது நீ வந்து எனக்கு ரொம்ப வேண்டிய ஆளு, நீ உங்களை மதிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அந்த சொல்லும் பொழுது பணத்துக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுக்கும், ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த மந்திரம், மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் பர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த வார்த்தைகள். நான் ஒரு வீடியோ பதிவை அதை லைட்டாக ஒரு 2 minutes ப்ளே பண்ணுறேன், கண்ணை மூடிட்டு கேளுங்க. நீங்களும் உள்ள சொல்லிக்கலாம். மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் பர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படி நீங்களும் சொல்லலாம். இந்த வீடியோவில் அந்த வார்த்தைகள் வரும், நீங்கள் கவனமாக கேளுங்க. Mantra has helped many people. Dear money, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Dear money, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Dear money, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Dear money, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Dear money, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. ஸோ இது வந்து கவாலியனுடைய ஒரு கீலிங் மெத்தேடு. அதை அவங்க பயன்படுத்தி சிறப்பாக பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுல நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். யாராவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அதே மாதிரி அடுத்த நிகழ்வு இதை ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதில் நம்ம கூட இணைந்து ஏற்கனவே சொன்னேன், நம்ம இதில் சம்பத்குமார் சார், டாக்டர் திருக்குமரன் சார், ராபர்ட் சக்கா சார், மாரிமுத்து சார், ஜோசப் கனகராஜ் சார் எல்லாம் இருக்காங்க. அது திருக்குமரன் சார் நாங்களும் இந்த கீலிங் இது ஓப்பன போனோம் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பயிற்சியை கொடுப்பதற்கு நம்ம டாக்டர் திருக்குமரன் சாரும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம என்னையும் சேர்த்து ஒரு 15-14 பேர் இருக்கோம்.
யார் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட இன்னும் அடுத்த ப்ரோக்ராம் எப்போன்னு கேட்டுக்கோங்க. அடுத்து அந்த பணம் வருவதை ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நம்ம காட்ட போகிறோம். அப்போ உங்களுக்கு அதை காட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மைண்ட் ஓப்பன் ஆகி பணம் வருவதை வரக்கூடிய சாத்தியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்க சேட் பாக்ஸில் உங்கள் பேர் நம்பர் யார் அழைத்தார்களோ டைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் நம்பருக்கு நான் அதில் இணைச்சி அடுத்த முறை கொடுக்க முடியும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து வரக்கூடியது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் மாதிரி கூட இல்லாமல் கொஞ்சம் தொட்டு தான் காட்டினேன். உங்களுக்கு லைட்டாக ஒரு காட்டுக்குள்ளே போகக்கூடிய வழிகள் அந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்திருக்கேன் நான். அடுத்து நான் வந்து உங்களுக்கு அந்த தங்க பேழையை வைரப் பேழையை காட்டுவேன். அது எப்படி அந்த பெட்டியை திறக்கிறது, அந்த சாவியை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு காட்டுவோம். நேரம் பணம், மணி இஸ் மணி, டைம் இஸ் மணி. அதனால் உங்கள் நேரத்தை நான் இப்பயும் விரயம் பண்ண விரும்பலை. ஒரு 45 நிமிஷம் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு பலன் இருக்கணும். அதனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு நீங்கள் பணக்காரராக மாறணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும். ஏன்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்தால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். நீங்கள் தனியாக பயணம் பண்ணுறதுக்கும் கம்யூனிட்டியில் பயணம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு மாஸ்டர் மைண்ட் டீமோடு நீங்கள் இருக்கும் பொழுது, நல்ல விஷயங்களை பேசுகிற ஒரு குழுவோடு இருக்கும் பொழுது, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி, நாரோடு சேர்ந்து பூவும் மணக்கிற மாதிரி நம்ம எல்லாமே வெற்றியாளராக மாற முடியும். என்னுடைய கருத்துக்கள், நான் சொன்னதெல்லாம் என் கருத்துக்கள் கிடையாது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த புக்கில் இருந்த ஒரு சில முத்துக்களை எடுத்து நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மாலையாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலமாக நீங்கள் செய்து கொள்ள முடியும். வந்து இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டாக்டர் திருக்குமரன், வந்திருந்த உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் இதுல கண்டினியூவா நீங்க அட்டென்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அட்டென்ட் பண்ணுங்க. நன்றி. சார் வாழ்த்துக்கள். ஜோசப் கனகராஜ் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உண்டாகட்டும். ஆரோக்கியத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்து பெருக என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து கலந்து கொண்டவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரும் வெற்றி வரும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.